வளர்க்கும் கல்வி யார்கிட்ட இருக்கு? முதலாளிகள்கிட்ட. ஆனா நீ கல்விக்கு வரி கட்டுறியா? கட்டுகிறாய். வாட்டர் டாக்ஸ் கட்டுறியா? குடிநீருக்கு வரி கட்டி கட்டுகிறாய். மருத்துவத்துக்கு வரி கட்டுகிறாயா? மெடிக்கல் டாக்ஸ் கட்டுறியா? கட்டுகிறாய். ஆனால் வரியும் கட்டிவிட்டு நீ நல்ல கல்வியை முதலாளிகிட்ட காசு கட்டி படிக்கணும். நீ வரியும் கட்டிவிட்டு நல்ல மருத்துவத்தை தனியார் மருத்துவர்கிட்ட போய் மருத்துவமனையில் படுத்து காசு கட்டி வாங்கணும். வரியும் கட்டிவிட்டு தண்ணீர் குடிக்க முதலாளிகிட்ட வாங்கணும். என்ன மைத்துக்கிட அந்த நாடு, இந்த அதிகாரம், இதுக்கு ஓட்டு போட்டு எதுக்கு நீ பண்ற? எதுக்கு இதை நாடு என்று சொல்கிறாய்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இந்த நாட்டில் பிறந்த என் மக்கள் செய்த பிழை. ஏன் உலக நாடுகளில் எல்லாம் தரமாக இருக்கிறது அரசு நடத்துவது, என் நாட்டில் மட்டும் அரசு நடத்துவது தரமற்று இருக்கிறது? தனியார் முதலாளிதான் கல்வியை, மருத்துவத்தை, குடிநீரை, சாலைப்படுதல், பராமரித்தலை, மின் உற்பத்தி, விநியோகத்தை, பெட்ரோல் விநியோகத்தை எல்லாம் சரியா செய்வான் என்றால் அரசு எதற்காக? அது என்ன வேலை செய்யும்? 1,00,000 கோடியை செலவழித்து இந்த தேர்தல் எதற்காக? எதற்காக? 10 ஆண்டு காலத்தில் மோடி செய்த புரோக்கர் வேலையை தவிர இந்த நாட்டின் தலைவராக இருந்த மக்களுக்கு செய்த சேவை ஒன்று சொல்லு. அதானி, அம்பானி, அவர் சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால், அதானிக்கு ஒண்ணுமே இல்ல, அதானியுடைய காசே இல்ல, அவ்வளவு மோடியுடைய காசு என்கிறார். அவர் சொன்னார், அவரை தூக்கி உள்ளே போட்டு விட்டீர்கள். அதே கருத்தை நான் பதிவு செய்கிறேன். என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவ? சட்டசபையில் கெஜ்ரிவால் அவர்கள் பேசியதற்கு பாரு, எப்படி எல்லாம் மோடி இன்வெஸ்ட் பண்ணி இலங்கையில் காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிற ஒப்பந்தத்தை கட்டாயப்படுத்தி அதானிக்கு வாங்கி கொடுத்தார் என்று சொல்லுது. இதுல அதானி ஒண்ணும் இல்லை, அதானி ஒண்ணும் கிடையாது. மொத்த பணமும் மொத்த முதலீடும் மோடியோடையது என்று அவர் ஆதாரத்தோடு பேசுறார். பேசிட்டு வர்றார், தூக்கி உள்ள போடுறார். ஒரு நேர்மை. அதுக்கு ஏதாவது பிஜேபி கட்சிக்காரங்க தலைவர்கள் அப்படிலாம் இல்லங்க, அவர் பொய் சொல்றாரு, சொல்லா பாப்போம். இல்ல இல்லையே, இல்ல. ஊழலை ஒழிப்போம், லஞ்சமற்ற ஆட்சி கொண்டு வருவோம், நாங்க தரபடியாத கைக்கு சொந்தக்காரர்கள். நீங்க தேர்தல் பத்திரத்தின் மூலம், எலக்டர் பாண்ட் மூலம் 6,500 கோடிக்கு மேலே முதலாளிகள்கிட்ட காசு வாங்கியிருக்கா இல்லையா? எல்லா கட்சியும் இந்தியாவில் வாங்கியிருக்கு. நாம் தமிழர் கட்சியை தவிர எல்லா பேரும் காசு வாங்கியிருக்கான். கோயம்புத்தூர் நம்ம ஐயா மார்டின் ஐயாவே கொடுத்திருக்காரு பிஜேபி காசு. திமுகவுக்கு 509 கோடி கொடுத்திருக்காரு. 509 கோடி சொல்லு. இந்த நாட்டில் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் இன்னும் இந்த திமுக வந்துதான் பாதுகாக்கப்படுது, நல்ல ஆட்சி விடும் நம்பிட்டு. இறை தூதர் நபிகளே வந்து திமுகவுக்கு போடாதனாலும் இங்க கேட்கப்படுறது இல்லை. இந்த கொடுமையை விட்டு ஒழிங்க, இந்த கொடுமையை விட்டு ஒழிங்க. அநீதிக்கு துணை போகாதீர்களே நண்பு மக்களே. அக்கிரமம் செய்யறவன், அநியாயம் செய்யறவன், கருத்து சுதந்திரம் பேசுவார்கள். ஒரு சுட்டு செய்தி ட்விட்டரில் ஒரு சுட்டு செய்தி போட்டதற்கு குண்டாஸ் போட்ட கூட்டம் இந்த திராவிட கூட்டம். ஒரு கருத்தை தெரிவிக்க முடியாது. மானங்கட பேசுறேன். நீ சரியான வீரன், என்னை தூக்கி உள்ள வச்சு பாரு, வைய பாப்போம், வைய. இல்ல தர்க்கம் செய்யி, பதில் பேசு. சீமான் என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் நாங்க யார்ட்டையும் காசு வாங்கல, இல்ல அப்படிலாம் ஒண்ணு சொல்லு பாப்போம், சொல்லு. திமுக 3 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்குல்ல, 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கொடுத்தோம்ங்கிறத தவிர வேற ஏதாவது அப்பாவும் மகன் ஏதாவது பேசி பார்த்திருக்கியா? ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி ஏதாவது பேசி பார்த்திருக்கியா? அதேதான். அப்ப 1000 ரூபாய் கொடுத்தது எதற்கு? அது ஊக்கத்தொகையோ உரிமை தொகையோ அல்ல, ஓட்டுக்கான காசு. அவ்வளவுதானே. யாரு காசு? என்ன உங்க பரம்பரை சொத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு கொடுத்துட்டீங்க? யாரு காசு? ஏன் காசு? ஏன் ஆத்தா பெண் காசு? ஏன் மரி காசு? கொள்ளையடிச்ச காசு. ஒரு நாடு 90 விழுக்காடு தான் படிச்சிருக்கான், அதனால 100 விழுக்காடு கல்வி பெற்ற மாநிலமாக இதை மாற்றணும், கல்வி அறிவுற்ற மாநிலமா மாற்றணும். அதனால் நிறைய பள்ளி கல்லூரிகளை நிறுவி படிக்க முடியாத குழந்தைகளை அவர்களை எல்லாம் படிக்க வைக்க போகிறோம் என்று ஒரு நிதிநிலை அறிக்கையில அந்த நிதியமைச்சர் பேசினால் அது
அறிவார்ந்த சமூகமாக போகுது. அது வளர்ச்சி அக்கறையா இருக்கிற அரசு எடுத்துக்கலாம். 45,000 கோடிக்கு தான் டாஸ்மார்க்ல வியாபாரம் நடக்குது. 45,000 கோடிக்கு அது 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எங்க போயிட்டு இருக்கு இந்த நாடு? எங்க போயிட்டு இருக்கு? தன்னன் தொழுகிற, தன்னன் ஜபிக்கிற, தன்னன் கோயிலை கும்புற, ஆனா சாராயத்தை வித்து நாட்டை நாசமாக்கிறவன், கணக்கில்லாத உன் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுக்கிறவன், ஊழல் லஞ்சத்திலே ஊறி திளைக்கிறவன். நீ சொல்லு, ஒரு சாத்தான், ஒரு கெட்டது செய்கிற ஒரு சாத்தான், ஒரு பிசாசு, அதனுடைய செயலை புறம் பட்டியலிடு. அதை பூரா இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறார்களா இல்லையா? அதை மட்டும் சொல். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றான், ஒரு கட்சியை சார்ந்து இருப்பதனாலேயே, ஒரு கட்சியை சார்ந்து இருப்பதனாலேயே அது எது செய்தாலும் சகித்துக் கொண்டு அந்த கட்சியிலே இருப்பதுதான் தேசப்பற்று என்றால் அது என் கால் செருப்புக்கு சமம் என்று சுபாஷ் சந்திர போஸ் சொல்றான். திமுக இருந்துட்டான், என்ன பண்றது? அது என்ன பண்ணாலும் சாய்த்துக்கணும். பிஜேபி இருந்துட்டான், அது என்ன பண்ணாலும் சாய்த்துக்கணும். இதோட தேசப்பற்று, தேசத்தை நாசமாக்கிய புற்று அது. அதை மாற்று, மாற்று. பிஜேபிக்கு புதுசா ஓட்டுப்படக்கூடிய இல்ல திமுக அதிமுகவுக்கு இல்ல காங்கிரசுக்கு போட்ட, பல முறை போட்ட ஒரு வாய்ப்பை உன் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுத்து பாருங்க. ஒரு வாய்ப்பை உங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களுக்கு கொடுத்து பாருங்க. என்ன பாருங்களேன், எவ்வளவுதான் திறமை, எவ்வளவுதான் தகுதி இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அந்த பயனற்று போகும். நான் நல்லா ஓடுவேன், எனக்கு ஓட வாய்ப்பு கொடுக்கணும். நான் நல்லா பாடுவேன், எனக்கு பாட வாய்ப்பு கொடுக்கணும். நான் நல்லா விளையாடுவேன், கால்பந்து விளையாட வாய்ப்பு கொடுக்கணும். அப்ப நான் நல்லா உண்மையை நேர்மை மக்களுக்கு சேவை செய்வேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். திரும்ப திரும்ப இதே அநீதி சகித்து, அக்கிரமம் செய்கிறவனை சகித்துக்கிட்டு அவனுக்கே கொடுத்தால் மக்களுக்கு ஊழல் லஞ்சம்லாம் பிரச்சனை கிடையாது, சகித்துக் கொண்டார்கள். மக்களுக்கு ஏழ்மைலாம் பிரச்சனை கிடையாது, பழகி கொண்டார்கள் என்று எந்த சேவை செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மையே வராது. நீங்கள் தோக்கடிங்கள் இவர்களை. கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியலுக்கு அவர்களை வரவையுங்கள். மக்கள் நலன் சார்ந்த அரசியலுக்கு அவர்களை வரவையுங்கள். மதம் சாதியை கடந்து மனிதம் தேடுங்கள். இல்லைனால் இந்த மண்ணை மக்களை காப்பாற்ற வாய்ப்பில்லை. பாரதி தெரியுமா? பாரதி நமக்கு ஒரு பாட்டை இருக்கான், அவன் மகாகவி என்று போற்றப்படுறான். எல்லாரும் இருக்கிற போது அவன் யாரு தெரியுமில்ல? உயிரோடு இருக்கும்போது இந்த நாட்டு மக்களுக்கு அவன் பைத்தியக்காரன், சத்தான் மகாகவி. அப்படிதான் எங்களெல்லாம் நீங்க பாக்குறீங்க. இப்ப கட்டிக்கிட்டு இருக்க சீமா உங்களுக்கு ஒரு பைத்தியக்காரப்ப என்ன? நாங்க இல்லைன்னா எங்க அருமை தெரியும் உங்களுக்கு. நாங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாதியற்று போகும் இந்த நாடு மக்கள். அந்த பாரதி மகாகவி, நம்ம பாட்டன் பாரதி எல்லாம் பாடிட்டான். காதல பாடிட்டான், எல்லாம் பாடிட்டான். வீரம் பாடிட்டான், சுதந்திர பாடலாம் பாடிட்டான், எல்லாம் பாடிட்டான். ஆனா தாலாட்டு மட்டும் பாடல. தாலாட்டு பாடல. ஏன் பாரதி தாலாட்டு பாடல? டே, முழிச்சுக்கிட்டு இருக்கவனு தாண்டா தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு தேவைப்படும். என் ஜனம் ரொம்ப நல்லா தூங்கி தாண்டா கிடக்கு, எழுப்புறதுக்கு தாண்டா பாட்டு தேவைப்படுது. அதனால நான் எல்லா பாடல்களையும் எழுச்சி பாடலாக பாடினேன். அவன் தான் பாடுறான். சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செய்வது அறியாரடி செம்மை மறந்தாரடி கிளியே என்பான். எவன் சத்தா எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்காங்க. மீனவன் சத்தா என்ன, விவசாயி சத்தா என்ன, எதை பத்தியும் கவலை கிடையாது. முயற்சி எடுக்க வேணும், முறிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முறிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணங்கண்ட சின்னத்தில ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே வாக்களிக்கணும் ஐயாக்கா.